சில வேளைகள்ல சில நபர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட, ரொம்ப கஷ்டமான காலகட்டத்துல இருப்பாங்க. அந்த இடத்துல போயி நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். இல்லன்னா அவங்கள நான் எப்படியாவது நெகட்டிவிட்டிலேருந்து பாசிட்டிவிட்டிக்கு கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி, பெரிய மோட்டிவேஷனலா பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்கவே கூடாது. இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு ஒரு துக்க வீடு, சாவு வீடுன்னு வச்சுக்கங்க. அந்த இடத்துல போனா, அங்க போய் ஒருத்தர் வந்து தன்னுடைய அப்பாவையோ, யாரையோ இழந்துட்டு, அங்க ஒரு ஆண் நிக்கிறாரு அப்படின்னா, நம்ம தமிழ் கலாச்சாரத்துல ஒண்ணு இருக்கும். நேரா அங்க போயிட்டு எதுவுமே பேச மாட்டாங்க. அவர் சம்மந்தப்பட்டவருக்கு கைய மட்டும் இறுக்கி அப்படியே புடிச்சிட்டு, அப்படியே வந்து உட்காந்துருவாங்க. இது எத குறிக்குது அப்படின்னா, ஒரு பிசிக்கல் டச். நீங்க வந்து வார்த்தைகளால நம்ம வந்து நம்முடைய உணர்வுகள கடத்த முடியாத இடங்கள்ல, நம்ம அமைதியா அந்த மாதிரியான பிசிக்கல் டச் பண்றது, அவங்கள வந்து அவ்வளோ பன்மடங்கு அவங்கள ஆறுதலப்படுத்துன்னு சொல்றாங்க. அதனால தான் அந்த சாவு வீட்டுகள்லாம் வந்து பெண்கள் வந்து இன்னொரு பெண்கள கட்டிப்பிடிச்சு ஒப்பாரி வச்சு அழுகுறது. அவங்கள வந்து வார்த்தைகள பேசுறதே இருக்காது. ஆண்கள வந்து அந்த கை